நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். கண்ணெதிரே தோன்றினாள். உனக்காக என் கையாலே போட்ட காஃபி சிவா. காஃபி சூப்பரா தான் சிவா இருக்கும். ஆமா சக்தி. சக்தி, உன் கையால காஃபி மட்டும் இல்லை, எது வாங்கி சாப்பிட்டாலும் செம்மையா இருக்கு. சக்தி, அந்த கைக்கு நான் முத்தம் கொடுக்கணும். எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. சக்தி, நான் உன் மடியில படுத்துக்கலாமா? ஏய் சிவா, சிவா எங்க வேண்டாம், பெட்ரூம்க்கு போலாம். வா போலாம். வா எந்திரி. பாத்து மெதுவா, பாத்து பாத்து. சாரி. சரி மகா, அடுத்த வாரம் புதன்கிழமை தானே உன் பொண்ணுக்கு நிச்சயம்னு சொன்ன. நான் கண்டிப்பா வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே, நான் வச்சிடுறேன். பை பாய். அனிதாக்கு ஃபோன் பண்ணி வீட்ல என்ன நடக்குதுன்னு கேட்கலாமா? வேணாம். நம்ம பிளான் பிரகாரம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அவளே நமக்கு ஃபோன் பண்ணுவா. பாத்து 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 பாத்து. ஓகே ஓகே ஓகே. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? இதே மாதிரி நீ எப்பவும் என் பக்கத்திலேயே இருக்கணும். என்னை விட்டு நீ எங்கேயும் போயிடக்கூடாது. சரியா? சொல்லு, எப்பவும் பக்கத்திலேயே இருக்கேன்னு. நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன் சிவா. அப்புறம் என்ன உனக்கு? என் மனசுக்குள்ள நீ மட்டும்தான் இருக்க. அதனால நான் உன்னை மட்டும்தான் நினைப்பேன். இவன் யாரு சொல்றான்? நம்மள சொல்றானா இல்ல அந்த வேலைக்காரியை நினைச்சு சொல்றானா? சச்சா, இருக்காது. நாம மட்டும் தானே இங்க இருக்கோம். சிவா நம்மளதான் சொல்றான். நம்ம கொடுத்த மருந்து நல்ல வேலை செய்யுது. நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உன்னை அப்படி ரசிப்பேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லதான் தைரியமே இல்லை. ஆனா இப்ப வந்துருச்சு. உட்கார் உட்கார். நீ நீ என்னோட உயிர். நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு நீதான் வேணும், நீதான் வேணும். என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. எனக்கு நீதான் வேணும். சிவா, ஏய் சிவா, சிவா, சிவா என்ன தூங்கிட்டா? சிவா, சிவா, சிவா. ஒரு போன் பேசிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? பாரு, ஆர்டர் கொடுத்த எல்லா ஐட்டத்தையும் சாப்பிட்டு முடிக்க போறேன். நீ சாப்பிடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உங்களை அதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க நல்லா சாப்பிடுங்க. இருந்தாலும் புருஷனுக்கு ட்ரீட் கொடுக்கிற பொண்டாட்டி
பக்கத்துல இருந்தா அந்த சுகம் தனிதான். நான் உனக்கு கொஞ்சம் எடுத்து ஊட்ட, நீ எனக்கு கொஞ்சம் எடுத்து ஊட்ட, நாம 2 பேரும் பிரியத்தோட ஊட்டி ஊட்டி சாப்பிடுறத பார்த்து மத்த புருஷன் பொண்டாட்டி எல்லாம் அவங்களுக்குள்ள ஊட்டி ஊட்டி சாப்பிட்டா இப்படி இந்த ரெஸ்டாரண்ட்டையே ஒரு காதல் கூடமா மாத்திரலாம். துரைக்கு இப்பதான் மீச அரும்பு விடுதுன்னு நினைப்போ? இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, இந்த ரெஸ்டாரண்ட் காதல் கூடமா மாறாது, சாவு கூடமா மாறிடும். வாய் பொத்திட்டு சாப்பிடுங்க. வாய பொத்திக்கிட்டா எப்படி சாப்பிட முடியும் இந்து? என்ன காமெடியா? இங்க பாருங்க, நான் நல்ல மூட்ல இருக்கேன், அமைதியா சாப்பிடுங்க. சரி. யாரு முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பிசாசுங்க தான் என்னையும் பாரு என் முகரக்கட்டையும் பாருன்னு கொன்னு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கங்க. என்ன இந்து, யார திட்டுற? அதோ அங்க உட்கார்ந்துருக்குங்களே 2 வீணா போனதுங்க, அதுங்களதான். பொண்ணையும் மாப்பிளையும் தான் திட்டுறாளா? இனிமே இவ ஓயவே மாட்டாளே. என்ன 2 பேரும் சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடுங்க. இல்ல மனு, திவ்யாவோட அம்மா எங்களை பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. அப்படியா? பழைய சொத்துக்கே வக்கில்லாத ஜென்மங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிடுற அளவுக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சோ தெரியல. எங்க போச்சுங்களோ, எப்படி பொறுக்கிட்டு வந்துச்சுங்களோ. இப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் வந்து சாப்பிடறதுக்கு ஒரு தகுதியோ தராதரமும் வேணாம். பொதி சுமக்கிற கழுதைக்கு குதிரை லாயம் கேக்குதா? ஐயோ, இவன் நான் ஸ்டாப்பா திட்டிக்கிட்டே இருக்காளே. இந்து, எதுக்காக அவங்கள திட்டிக்கிட்டே இருக்க? அதோ பக்கத்துல உட்கார்ந்துருக்காரே, அவரு அருணோட ஃப்ரெண்டா. அவரு துபாயில இருந்து வந்திருக்காரு. அவங்களுக்கு விருந்து கொடுக்கதான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அவங்க சாப்பிட்டு அவங்க வழியில போகட்டும், நாம சாப்பிட்டு நம்ம வழியில போவோம். எதுக்காக அவங்கள திட்டிக்கிட்டு இருக்கணும்? ஓஹோ, அப்படின்னா ஓசி சாப்பாடு சாப்பிடதான் நாக்க தொங்க போட்டு வந்திருக்குங்களா? அதான பார்த்தேன். அப்படின்னா நீங்களும் நான் இல்லாதப்போ அவகிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கீங்கல்ல? அந்த வீணா போனவன் கூட என்னைக்கு அவ ஓடி போனாலோ அன்னைக்கு அவ செத்து போயிட்டா. என்ன இருந்தாலும் திவ்யா நம்ம பொண்ணு தானே. இன்னும் நீங்க அவளை நம்ம பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த வீணா போனவன் கூட என்னைக்கு அவ ஓடி போனாலோ அன்னைக்கு அவ செத்து போயிட்டா. இங்க பாருங்க, அவ கூட பேசுறது இதுவே உங்களுக்கு முதலும் கடைசியுமா இருக்கட்டும். புரிஞ்சுதா? பில் இருந்தாங்க சார். பில்லு பே பண்ண போறது நான் இல்லப்பா, மேடம் தான். ஓகே, அவகிட்ட கொடு. என்ன பில்லு இங்க இருந்தே கொடு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இங்க இருக்க முடியாது. இந்த மூஞ்சிங்களை பார்த்து வாங்க. இந்த இருந்து நானும் வரேன். $4,600. சாரி மேடம், உங்க பேங்க் சர்வர் போரா இருக்கு, வேற கார்டு கொடுங்க. இந்தாங்க. சாரி மேடம், இந்த கார்டு ஒர்க் ஆகல. ஒர்க் ஆக மாட்டேங்குதா? சரி, என் போன்ல இருந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்றேன். QR கோட் கொடுங்க.
இதுலயும் பேங்க் சர்வர் ஒர்க் ஆகலன்னு தான் வருது. அப்படின்னா கேஷா பே பண்ணிருக்கேன் மேடம். நான் பணம் எதுவும் எடுத்துட்டு வரலங்க. கார்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் மேடம்? நீங்க சாப்பிட்ட பில்லுக்கு நீங்க தான் பணம் கட்டணும். என்னங்க, உங்ககிட்ட எதுவும் பணம் இருக்கா? இந்து என்கிட்ட பணம் இருந்தா அப்பவே எடுத்து கொடுத்துருக்க மாட்டேனா? என்னங்க? சரிங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்புறேன். சாரி மேடம், நீங்க அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும். அதான் என் பேங்க் சர்வர் ஒர்க் ஆகலையே, அப்புறம் எப்படி நான் பணம் பே பண்ண முடியும்? அது உங்க ப்ராப்ளம் மேடம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்க பேங்க் சர்வர் ஒர்க் ஆகுற வரைக்கும் நீங்க இங்கேயே இருந்து பே பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்க வெளியில போக முடியாது. ஐயோ, என்ன? ஹலோ சார், எங்க அம்மா உங்களுக்கு எவ்வளவு பே பண்ணணும்? 4600 மேம். நான் கொடுக்குறேன். ஓசில திங்க வந்திருக்கிற பிச்சைக்கார நாயி, நீ ஏன் பில்லுக்கு பணம் கொடுக்குறியா? அப்படியே மிதிச்சு கொன்னுடுவேன் உன்னை. நீ எல்லாம் என் செருப்பு கூட சமம் கிடையாது. உன்னையெல்லாம் முதல்ல பாக்குறதே பாவம் தெரியுமா? இது ஒரு டைமண்ட் ரிங். நான் சாப்பிட்ட பில்லுக்கு பதிலா இதை நான் கொடுத்துட்டு போறேன். நான் வீட்டுக்கு போய் என் டிரைவர் கிட்ட பணம் கொடுத்து அனுப்புறேன். இந்த மோதிரத்தை அவங்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. வாங்க போலாம். திவ்யாமா, அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. எதுவும் நினைச்சுக்காதமா.